ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி பஞ்சு போல் இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அந்த அலாக்கில் 6 அலாக்கு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அலாக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி தான். இதில் நம்ம அரைக்க போகிற சீக்ரெட்டே வெந்தயம் தாங்க. அதுக்கு மெயினாக நம்மளுக்கு பஞ்சு போல் இட்லியை கொடுக்கும். அது எப்படிலாம் அரைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் இதில் 6 அலாக்கு எடுத்துருந்தேன்னா அதுக்கு 3/4 அலாக்கு மட்டும் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்தை நல்லா கலனி பிடிச்சிட்டு நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் கலனி பிடிச்சிக்கோங்க. நல்லா களைஞ்சிட்டு அது ரெண்டையும் நல்லா நம்ம ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் பொதுவாகவே என்ன பண்ணுவேன்னா, பசங்க ஸ்கூலுக்கு போன பின்னாடி காலையில் ஒரு 8:30லேருந்து 12 மணி 1 மணி வரலையும் ஊற வைப்பேங்க. அதுக்கப்புறம் மதியான நேரத்தில் அரைச்சி எடுத்துருவேன். யூஸ்வலாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன். அது எனக்கு செட் ஆகிடுச்சு. அந்த டைமு வெள்ளை உளுந்துக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி வெள்ளை வெள்ளையன்னு தெரியணும். அந்த மாதிரி நம்ம கழனி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வெந்தயத்தை அதே மாதிரி வெந்தயம் 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் ஊறினா சூப்பராக பஞ்சு போல் வருங்க. இந்த வெந்தயத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைக்கணுங்க. அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாங்க. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி பற்றலைன்னா தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணியை தெளித்து விட்டு அரைக்கும்போது எங்கேயும் அப்படியே நிற்காதுங்க. முழுசாக நிற்காது. வெந்தயம் நல்லா அரைச்சி எடுக்கும். வெந்தயம் பெரும்பாலும் ஒரு 10 மினிட்ஸ் கம்பல்சரி ஒரு 10 மினிட்ஸ் அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வெந்தயம் நல்லா எப்படி ஒரு ஒயிட் கலராக அரைச்சி வருதோ அப்போ தாங்க பஞ்சு மாதிரி இட்லி கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி விட்டு விட்டு நம்ம அரைச்சிட்ருக்குறோம். அப்பப்போ நம்ம எடுத்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் தாங்க நான் விட்டேன். நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் உளுந்து அரைச்ச பின்னாடி வெந்தயம். இப்போ அது கூடவே நம்ம வெள்ளை உளுந்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அரைச்சி வந்துருச்சுங்க. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெள்ளை உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெள்ளை உளுந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்படியே தலைகளாக கொட்ட வேண்டாம். இல்லை ஏன் அப்படின்னா அங்கங்கே போய் முழுசாக உட்காந்துக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தொளித்து அப்பப்போ தண்ணி தொளிச்சிக்கலாங்க. தண்ணி தொளித்து அரைக்கும்போது எல்லாமே உளுந்து எல்லாமே நல்லா அரைப்பட்டு வருங்க. பார்த்திங்கன்னா பாதி எண்ணெய் அரைச்சிருக்குது. நான் உளுந்தை கம்பல்சரி ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் அரைப்பேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி தொளித்து இப்போ பாதி பக்குவத்துக்கு அரைச்சிருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தொளித்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி தொளிக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி தொளித்து அரைக்கும்போது உளுந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்போ வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஒட்டுக்காக தான் போட்டிருக்கேன், தனித்தனியாக போடலை. அரைக்கும்போது ஒட்டுக்காக போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். வெந்தயம் பார்த்திங்கன்னா வெந்தயமும் உளுந்தையும் ஒட்டுக்காக அரைச்சதில் நல்லா பால் மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வந்திருக்குங்களா. அதுக்கப்புறம் நம்ம அரிசி நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க மாதிரி கழனி பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அதே போல் தான் உளுந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு போட்டோமோ அது மாதிரி ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒட்டுக்கா போட வேண்டாம். தேவையான தண்ணியை ஊற்றி ரைஸ் அரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கையில் எடுத்து விட்டுட்டே இருங்க மாவை. எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை என்னோடய கிரைண்டரில். அதனால் நான் அப்படியே தான் எடுத்து விட்டுட்ருக்கேன்.
நீங்கள் வந்து கை விடுற மிஷின் வச்சுருக்கீங்கன்னா அது மாதிரி கை விட்டு சுற்றி எடுத்து விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மோஸ்ட்லி இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் தாங்க அரைச்சேன். 10லேருந்து 15 மினிட்ஸ் அரைச்சி கொடுத்துறேன் என்னோட மிஷினு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி இப்போ உளுந்து கூட நல்லா அடித்து கலக்கணுங்க. ஒரே சைடாக தான் கலந்து எடுக்கணும். நம்ம வந்து சுற்றி சுற்றி கலக்கக்கூடாது. ஒன் சைடாகவே தான் கலந்து எடுக்கணும். எந்த பக்கம் நம்ம அடிக்கிறோமோ அந்த பக்கம்தான் அடித்து கலந்து எடுத்திங்கன்னா தான் மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் போட்டு அடைச்சி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாவு எனக்கு கிடச்சிச்சு. மாவு நல்லா ரொம்ப சாஃப்டாகவே கிடச்சிச்சுங்க. நான் சொல்கிற அளவுகளோடு போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா வெள்ளையாகவும் இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குங்களா. நான் ஒரு இட்லியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு தேவையான மாவு எடுத்து உப்பு போடாமல் தாங்க நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ நான் தேவையான மாவு எடுத்து உப்பு போட்டு கலந்துக்கிறேன். இட்லி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்பவும் போல். இது வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் அரைப்போம். எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் அரைப்பாங்க. ஸோ நானும் அதே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துப்பேன். பார்த்திங்கன்னா இட்லி செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இது போல் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இனிமேல் வருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது போல் நீங்களும் இட்லி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.